அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல். தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் ஊடாக இன்றைய பதிவாக தமிழ் தேசியம், சுயநிர்ணய உரிமை, மரவொலி தாயகம் என்றால் என்ன என்ற ஓர் அரசியல் விழிப்புணர்வு பதிவை இன்றைய பதிவாக இடம்பெறும். தமிழ் தேசியம் என்றால் என்ன, சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன, மரவொலி தாயகம் என்றால் என்ன என்பன பற்றிய விழிப்புணர்வு இன்றைய இளைய தலைமுறை மத்தியில் காணப்படவில்லை. தேசியம் 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 என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு தேசியம் என்றால் என்ன, சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன, தாயக கோட்பாடு என்றால் என்ன என்ற சித்தாந்தம், அடிப்படை அறிவு அற்றவர்களாகவே காணப்படுகின்றார்கள். எல்லோரும் பேசுகின்றோம் தேசியம் பற்றி. ஆனால் தேசியம் என்றால் என்ன, அதற்கான வரவிலக்கணம் என்ன, அது எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது என்பன பற்றிய கருத்தாடல் இளைய தலைமுறை மத்தியில் காணப்படவில்லை. அந்த உணர்வை இளைய தலைமுறை மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இக்காணொலியை பதிவேற்றம் செய்கின்றோம். புதிய தலைமுறை இந்த அரச அறிவியல் விழிப்புணர்வு பற்றி அறியாமல் இருப்பது எதிர்காலத்தில் தமிழ் தேசியத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையும் என்பதற்காக குலத்திலும் தளத்திலும் இருக்கின்ற இளைய தலைமுறையினர் இந்த தமிழ் தேசியம், தமிழர் தாயகம், தமிழர் சுயநிர்ணய உரிமை என்பன பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இப்பதிவினை முன்வைக்கின்றோம். தாயகம் என்றால் என்ன? அதுவே தமிழர்களின் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரையான நீண்ட நிலப்பரப்பை கொண்ட தாயக நிலப்பரப்பு. யாழ்ப்பாணம் வடக்கே பொலிகண்டி தொடக்கம் மட்டக்களப்பு அம்பாறை பொத்துவில் வரையான இடைவிடாத தொடர்ச்சியான நீண்ட நிலப்பரப்பு. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய 8 மாவட்டங்களை உள்ளடக்குகின்ற ஒரு நீண்ட தொடர் நிலப்பரப்பு தமிழர் தாயகம் என்று அழைக்கப்படுகின்றது. இதனை தடுக்கவே சிங்கள குடியேற்றங்கள் முல்லைத்தீவு தொடக்கம் அம்பாறை வரை இடம்பெறுகின்றது. விகிதாசார அடிப்படையில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குடிப்பெரம்பலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திருவோணமலையிலும், முல்லைத்தீவு மாவட்டத்திலும், மட்டக்களப்பிலும் சிங்கள குடியேற்றங்கள் குடியேற்றப்பட்டு தமிழர் நிலப்பரப்புகள் துண்டாடுகின்ற காரியங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலப்பரப்புகள் துண்டாடப்படுவதனால் தமிழரின் தாயக கோட்பாடு எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனால் தான் சிங்கள குடியேற்றங்களை தடுக்க வேண்டும், இனப்பெரம்பலை தடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்படுகின்றது. இன விகிதாசாரம் வடகிழக்கில் மாற்றியமைக்கும் முயற்சிகளில் சிங்கள பேரினவாத அரசுகள் காலத்துக்கு காலம் முயற்சித்து வருகின்றன. மன்னார், வவுனியா, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை நிர்வாக மாவட்ட பகுதிகளில் எல்லை சீரமைப்பு என்ற போர்வையில் சிங்கள பிரதேசங்கள் தமிழ் பிரதேசங்களுடன் இணைக்கப்படுகின்றன. தமிழ் பிரதேசங்கள் துண்டாடப்பட்டு சிங்கள பிரதேசங்களுடன் இணைக்கப்படுகின்றன. இதனால் மக்களின் சனத்தொகையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. தமிழர் பூர்வீகமாக கொண்ட நிலப்பரப்புகள் சிங்கள மாவட்டங்களோடு இணைக்கப்படுகிறது. சிங்களவரின் பூர்வீகமான நிலப்பரப்புகள் தமிழர் பிரதேசங்களோடு இணைக்கப்படுகிறது. இதனால் தமிழர் தாயகம் என்ற எண்ணக்கரு சிதைக்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் சிங்களவரும் தமிழர்களும் பூர்வீகமாக வாழ்கின்றார்கள் என்ற தோற்றப்பாட்டை விகிதாசார சன தொகை அடிப்படையில் நிரூபிப்பதற்கான முயற்சியாக இந்த குடியேற்ற திட்டங்கள் அல்லது பிரதேச இணைப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கான போராட்டங்கள் கடந்த காலத்தில் பல்வேறு தரப்பினராலும் பல்வேறு காலகட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டன. ஆயினும் சிங்கள அரச வர்க்கம் இந்த விடயத்தில் காலத்துக்கு காலம் முனைப்பு காட்டி முல்லைத்தீவு மாவட்டத்திலும் திருவோணமலை மாவட்டத்திலும் வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்காக பல்வேறு குடியேற்ற திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றன. இதனால் இன்று வடக்கு கிழக்கு
முல்லைத்தீவு, திருவோணமலை மாவட்டங்களுக்குள் அதிக சிங்கள குடியேற்றங்கள் உள்வாங்கப்பட்டு தமிழரின் வீதாசார சனத்தொகை கணக்கெடுப்பில் தமிழரின் விகிதாசாரம் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முல்லைத்தீவு, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. தமிழர்களுடைய தாயக பூமியான அம்பாறை மாவட்டம் இன்று தியாமடுள்ள மாவட்டமாக பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அம்பாறை பிரதேச செயலாளர் பிரிவில் பல சிங்கள கிராமங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இன்று தமிழர் தாயகம், தமிழரின் நீண்ட நிலப்பரப்பு என்ற சொல்லாடல் ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சவால் மிக்க தருணத்தில் தமிழர் தாயகம் பற்றிய சிந்தனை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக வேண்டும். தமிழ் இளைஞர்களுக்கு தமிழர் தாயகம் என்றால் என்ன என்ற சிந்தனை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இதுவே தேசிய கொள்கை. தேசிய கொள்கை பற்றி தேசியத்தை ஆதரிக்கின்றது. இனத்தின் மீது, மொழியின் மீது, கலையின் மீது, பண்பாட்டின் மீது, கலாச்சாரத்தின் மீது, இலக்கணத்தின் மீது, இலக்கியத்தின் மீது கொண்ட பற்று தேசிய பற்று என அழைக்கப்படுகிறது. இதுவே தேசிய பற்று தேசியவாத கொள்கையாக உருவாகின்றது. பிறப்புரிமை அடையாளம் தேசிய விடயமாகும். எங்கள் பிறப்புரிமை ஒரு தேசியத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய பிறப்புரிமை தமிழ் தேசியத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய கலையோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய மொழியோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய தாயகத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. இதுவே தேசியம் எனப்படுகின்றது. தேசிய சின்னங்கள், தேசிய கொடிகள், தேசிய கீதங்கள், தேசிய மொழிகள், தேசிய தொன்மங்கள் மற்றும் தேசிய அடையாளத்தின் பிற சின்னங்கள் ஆகியவை தேசியத்தின் மிக முக்கியமான அடையாளங்களாக வரையறுக்கப்படுகிறது. எங்களுக்கு ஒரு தேசிய சின்னங்கள் இருக்கின்றது, தேசிய கொடி இருக்கின்றது, தேசிய கீதம் இருக்கின்றது, தேசிய மொழி இருக்கின்றது, தேசிய தொன்மங்கள், தேசிய வரலாறுகள் இருக்கின்றது. இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் தேசியம் வரையறுக்கப்படுகின்றது. தமிழர்களுக்கு இவற்றுக்கான தனியான அடையாளங்கள் இருக்கின்றது. அதனால் தமிழ் இனம் ஒரு தேசிய இனமாகவும் தேசிய பண்பாடு கொண்ட ஒரு சமூகமாகவும் வர்ணிக்கப்படுகின்றது. ஒரு தேசிய இனத்துக்கு இருக்க வேண்டிய எல்லா தகுதிகளும், எல்லா பண்புகளும் தமிழினத்துக்கும் இருக்கின்றது. அதனால் தமிழ் இனம் தமிழ் தேசிய இனமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. எமக்கு பிரிந்து போகும் உரிமை உள்ளது. ஏனென்றால் தமிழர்களுக்குரிய தேசியத்துக்குரிய அடையாளம், தேசியத்துக்குரிய வரவிலக்கணம், தேசியத்துக்குரிய பண்புகள் தமிழ் சமூகத்துக்கு இருக்கின்றது. அதனால் தான் தமிழ் தேசிய இனம் ஒரு தனித்துவமான இனம். தமிழ் தேசிய இனம் பிரிந்து செல்லும் உரிமையுரிய இனம். தமிழ் தேசியம் இந்த உலகத்தில் ஒரு இனமாக வாழ்வதற்கு அந்தஸ்துள்ள இனம் என்று கூறப்படுகின்றது. இன்றைய உலக ஒழுங்குக்கு இது முரணாக இருந்தாலும் ஒரு உலகத்தில் ஒரு நாடு உருவாக வேண்டுமானால் அதற்கு ஒரு தேசிய பண்புகள் இருக்க வேண்டும். அந்த தேசிய பண்புகள் தமிழினத்துக்கு இருக்கின்றது. ஆயினும் இன்றைய உலக ஒழுங்கின்படி ஒரு தனிநாட்டு கொள்கையை தமிழ் மக்கள் பின்பற்ற முடியாத துப்பாக்கிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். விரும்பியோ விரும்பாமலோ தனிநாட்டு கொள்கையிலிருந்து இன்று தமிழ் மக்கள் விலகி வாழ வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே தனிநாட்டு கொள்கையை விட்டு ஐக்கிய இலங்கைக்குள் தேசியம், சுயநிர்ணய உரிமை, தாயக கோட்பாட்டுடன் தமிழ் மக்கள் வாழ்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதற்காக தாயகம் என்றால் என்ன, தேசியம் என்றால் என்ன போன்றவற்றுக்கான அடிப்படை வரவிலக்கணங்களை எமது இளம் சமூகம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தமிழ் தேசியவாதம் பேசுவதால் அது வன்முறை கலாச்சாரம் என்றோ பயங்கரவாத கலாச்சாரம் என்றோ யாரும் கருதிவிட முடியாது. தமிழ் தேசியம் ஐக்கிய இலங்கைக்குள், ஒன்றுபட்ட இலங்கைக்குள், பிரிக்கப்படாத இலங்கைக்குள் தமிழ் தேசிய உணர்வோடு தமிழ் கலாச்சார உணர்வோடு வாழ்வதற்கான உரிமை தமிழ் மக்களுக்கு உண்டு. தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை பற்றி பேசுவது தீவிரவாதமும் அல்ல, பயங்கரவாதமும் அல்ல. இது ஒரு அடிப்படைவாதமும் அல்ல. இது தமிழர்களின் அடிப்படை மனித உரிமைவாதம். தேசியம், சுயநிர்ணயம், தாயகம் பற்றி பேசுவது தனிநாடு பற்றி பேசுவது என்பது பொருள் அல்ல. தனிநாட்டு கொள்கைக்கும் சமஷ்டி கொள்கைக்கும் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றித்தான் நாங்கள் பேசுகின்றோம். சுய நிர்ணயம் என்றால் என்ன என்ற சித்தாந்தத்துக்கு நாங்கள் வரவிலக்கணமாக நம்மை நாமே ஆள்வதற்கான உரிமை, அதுவே இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை திட்டம்.
எமக்கான அதிகாரங்களை நாமே தீர்மானிக்கின்ற, எமக்கான தீர்மானங்களை நாமே எடுக்கின்ற, ஒரு சுயநிர்ணய முடிவுகளை நாமே எடுக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்பு சுயநிர்ணய உரிமை கட்டமைப்பு எனப்படுகின்றது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையில் தமிழர்கள் தனித்துவமாக வாழ்வதற்கான ஒரு சுய கட்டமைப்பு சுயநிர்ணய உரிமையாக வரையறுக்கப்படுகின்றது. ஓர் அரசுக்கு கீழ்ப்பட்ட சுயாட்சி மூலமாக அந்த நோக்கங்களை அடைந்து கொள்ளலாம். இலங்கையின் தேசிய அரசுக்கு கீழ் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாண சபை அரசாக மாகாண சபை சுயாட்சியை கோருகின்ற ஒரு அரசியல் கோரிக்கையே இன்று தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. புலிகளின் வீழ்ச்சிக்கு பின் ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு தேசமாக தமிழ் மக்கள் வாழும் மனநிலைக்கு வந்துள்ளார்கள். இதுவே இன்றைய உலக ஒழுங்காகவும் நிகழ்ந்துள்ளது. விரும்பியோ விரும்பாமலோ ஐக்கிய இலங்கைக்குள், பிரிக்கப்படாத இலங்கைக்குள், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்கள் சுயநிர்ணய உரிமையுடன் வாழ்வதற்கான முயற்சிகளை எதிர்காலத்தில் எடுத்து வருகின்றார்கள். சுயநிர்ணய உரிமை என்பது எமது சமூக கட்டமைப்பு தொடர்பான முடிவுகளை நாமே எடுப்பது சுயநிர்ணய உரிமை ஆகும். இதுவே வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு சிற்றரசாங்கத்தில் தமிழர்களுக்கான தலைவிதியை தமிழர்களை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் உரிமை போராட்டத்தின் இன்றைய குரலாக இருக்கின்றது. மத்திய அரசின் கீழ் அதிகாரம் பொருந்திய ஒரு மாநில அரசாங்கத்தையே இன்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மத்திய அரசின் கீழ் ஒரு மாநில அரசாங்கமாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வாழ்வதற்கு தம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து நல்லெண்ண சமிக்ஞையையும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அதிகபட்ச சுயாட்சியை கோருகின்ற கட்சியாக சைக்கிள் கட்சியே இன்றைக்கு காணப்படுகின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையோடு சுயாட்சி அதிகாரத்தோடு ஒரு சமஷ்டி அதிகாரத்தோடு வாழ்வதற்கு சிங்கள சமூகம் ஒத்துவர வேண்டும் என்பது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. உதாரணமாக ஸ்கொட்லாந்து, கியூபெக் பிரதேசங்களில் சுயாட்சி ஆட்சி உடையவையாகும். அதேவேளை தம்மை தேசம் என்று கருதுபவை அவை. ஸ்கொட்லாந்து அரசாங்கமும் கியூபெக் பிரதேச அரசாங்கமும் இவை சிற்றரசுகளாகவே இருக்கின்றது. இவை சமஷ்டி அரசுகளாகவே இருக்கின்றன. இவைகள் தங்களை ஒருபோதும் அடிமை தேசங்களாக கருதியவை அல்ல. ஏனென்றால் அவர்கள் சமஷ்டி அரசு முறைக்கு இருந்தாலும், அவர்கள் தேசிய அரசாங்கத்துக்குள், மத்திய அரசாங்கத்துக்குள் இருந்தாலும் அவர்கள் தங்களை அடிமைகளாக எண்ணியதில்லை. ஏனெனில் அவர்களுக்கான உரிமைகள் அந்த அரசியல் அமைப்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அவர்கள் தம்மை ஒரு தேசமாகவே கருதுகின்றார்கள். ஒருபோதும் தம்மை சிறுபான்மையினராக மக்கள் கருதியதில்லை. அதே போலவே தமிழ் மக்களும் இலங்கை தீவில் ஒரு தேசிய இனமாக வாழ்வதற்கு சிங்கள சமூகம் ஒத்துவர வேண்டும். அவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை இனமாக கருதாமல் சம அந்தஸ்துள்ள ஒரு இனமாக வாழ்வதற்கு விரும்புகின்றார்கள். ஒரு பெரிய அரசொன்றின் கீழ் ஒரு சிறிய அரசாக தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையோடு வாழ்வதற்கான சூழ்நிலையை தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். தேசம் என்பதையும் அரசு என்பதையும் ஒத்த சொல்லாக கருதக்கூடாது என்று அரசியல் விஞ்ஞானம் மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டிலேயே பாடம் சொல்லிக் கொடுப்பதாக ஒரு அறிஞர் கூறுகின்றார். தேசம் என்பதையும் அரசு என்பதையும் சிங்கள மக்கள் தமக்குள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த பாடத்தை சிங்கள மக்கள் கற்றுக்கொள்ள விரும்பாமல் இருப்பதுதான் கவலைக்குரிய விடயம். இலங்கை தேசத்தில் தமிழர்கள் ஒரு தேசமாக வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை சிங்கள மக்கள் தமிழர்களுக்கு வழங்க வேண்டும். ஒரு தேசிய அரசு, அதன் கீழ் ஒரு சிறு அரசாக தமிழ் மக்களின் எதிர்காலம் அமைய வேண்டும் என்பது இன்றைய தமிழ் தலைவர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அதையே ஒரு தேசம், ஒரு அரசு. இரண்டாவதாக, தேசியம் என்றால் என்ன? தேசியம் பற்றித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல்கள் வந்தால் தேசியம் தேசியம் தேசியம், தேசிய கூட்டமைப்பு, தேசியத்துக்கு வாக்களிப்போம் என்ற சிந்தனை அரசியலில் புரையோடி போயிருக்கின்றது. ஆனால் இந்த தேசியம் என்றால் என்ன என்ற அர்த்தம் பலருக்கு தெரியாது. தேசியம் என்றால் என்ன என்றால், ஒரு இனமும் ஒரு தாய்மொழியும் சேர்ந்து நீண்ட வரலாறை கொண்ட ஒரு சமூகம். அதற்கு தனி கலை, தனி கலாச்சாரம், தனி பண்பாடு, இலக்கணம், இலக்கியம்,
பொருளாதாரம் கொண்ட ஒரு கட்டமைப்புக்குரிய அம்சங்கள் இருந்தால் அந்த இனம் ஒரு தேசிய இனம் எனப்படுகின்றது. இன்றைய உலக ஒழுங்கில் தேசிய அரசுகளின் தோற்றுவாயே ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. தேசிய அரசுகளின் கீழ் சிற்றரசுகள் காணப்படுகின்றது. சிறுபான்மை இனங்கள் சிற்றரசுகளாக தங்களை அடையாளப்படுத்துகிறது. இதுவே சமஷ்டி முறை எனப்படுகிறது. அந்த வகையில் ஒரு தேசம் ஒரு அரசு என்ற கோட்பாடுகள் எதிர்காலத்தில் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. ஒரு அரசு இரு தேசம் என்பதுதான் இன்று தமிழர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இதுவே உலக நாடுகள் எங்கும் இன்று காணப்படுகிறது. ஒரு பேரரசுக்கு கீழ் ஒரு தேசிய அரசுக்கு கீழ் மாநில அரசுகள் விரிவாக்கம் அடைகின்றது. அமெரிக்காவிலும் சரி இந்தியாவிலும் சரி இந்த அரசியலமைப்பு யாப்பு முறையே காணப்படுகிறது. இதையே இலங்கையிலும் தமிழ் மக்கள் வேண்டுகின்றார்கள். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு தாயக பூமியாக, தனிப்பிரதேசமாக, தனியலகாக, சுயநிர்ணய உரிமையுடன் தமக்கான உரிமைகளை பெற்று ஒரு அரசியல் அழகாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இலங்கை தீவும் அதற்கு விதிவிலக்கல்ல. உலக நடைமுறைகளுடன் இலங்கையும் ஒத்துப்போக வேண்டியது இன்றைய காலத்தின் தேவையாகும். தனிநாடு, தனியரசு, தனி கொள்கை என்று சிங்கள மக்கள் பிடிவாதமாக இருந்தால் தமிழர்களும் தனிநாடு, தனியரசு என்ற கோரிக்கைக்கு மீண்டும் செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். அதை விடுத்து சிங்கள மக்களும் சமஷ்டி அரசுக்குள் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்க முன்வந்தால் இலங்கை தீவில் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒற்றுமையாக, ஐக்கியமாக, சமாதானமாக, பொருளாதார வசதிகளோடு வாழ முடியும். தேசியம், சுயநிர்ணயம், தாயகம் கோருவது இலங்கை தீவில் எதிர்காலத்தில் பிரிவினைவாதம் இனி சாத்தியமில்லை. அதேவேளை இலங்கை தீவில் தனி அரசும் ஒரு நாடு ஒரு அரசு என்ற கொள்கையும் சாத்தியமில்லை. ஒரு நாடு ஒரு அரசு என்ற கொள்கை இன விரிசலையே ஏற்படுத்தும். சமஷ்டி முறைக்குள் சிங்கள மக்கள் உடன்பட வேண்டும். தமிழ் மக்களும் தனிநாட்டு கொள்கையிலிருந்து கீழிறங்கி சமஷ்டி அளவு பற்றியும் தனியளவு பற்றியும் சிந்திக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இலங்கை தீவில் தமிழ் மக்கள் ஐக்கியமாக வாழ்வதற்கு இந்த சமஷ்டி கோரிக்கை, தனியளவு கோரிக்கை நல்ல சமாதான உத்தியாக அமையும். தேசிய கோரிக்கை, சுயநிர்ணய கோரிக்கை, தாயக கோரிக்கை, இந்த 3 கோரிக்கையையும் தமிழ் மக்கள் கோருவது தனிநாட்டுக்கான கோரிக்கை ஆகாது. இது சமஷ்டிக்கான கோரிக்கை. உலகில் அந்தந்த தேசங்களின் அனுபவப்படி ஒன்றுபட்ட அரசுக்குள் சுயாட்சி ஆட்சி ஒன்று சாத்தியப்படாவிடின் அல்லது திருப்பி தராவிடின் தென்னாட்டு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதே நிலைதான் இலங்கையிலும் காணப்பட்டது. தமிழர்கள் இந்த நிலையை 1976ஆம் ஆண்டில் வந்தடைந்தார்கள். வட்டுக்கோட்டை தீர்மானம் இதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் அதை பேரம் பேசுவதற்காக கொண்டு வந்தோம் என்றார்கள். ஆனால் தமிழ் மக்கள் அந்த தீர்மானத்தை தங்கள் தேசிய கொள்கையாக வரித்து கொண்டார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு தீர்க்கமான முடிவு என்றே கருதினார்கள். அதற்காக ஆயுதமேந்தியும் போராடினார்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தமிழர்களின் ஆயுத போராட்டம் தோற்றுவிக்கப்பட்டது. சிங்கள மக்கள் கருதுகின்றார்கள் விடுதலை புலிகளினால் தான் ஆயுத போராட்டம் தோற்றுவிக்கப்பட்டது. விடுதலை புலிகளின் ஆயுத போராட்ட தோற்றுவிப்பு பிற்பட்ட காலத்தில் உருவான ஒன்று. ஆனால் வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் தனிநாடு அமைக்க வேண்டும், அதற்காக ஆயுதம் தூக்கி போராட வேண்டும் என்ற கோரிக்கையை பிரபாகரன் அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே அந்த கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்ட கோரிக்கையினைத்தான் பிரபாகரன் பின்பற்றி அந்த ஆயுத வழியில் தனது ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தார். புலிகளின் ஆயுத போராட்டம் தனிநாட்டுக்கான போராட்டமாக அமைந்திருந்தது. ஆனால் புலிகளின் வீழ்ச்சிக்கு பின் தனிநாடு பற்றி பேச முடியாத சூழலில் தமிழ் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். புலிகளின் வீழ்ச்சிக்கு பின் சமஷ்டி பற்றி தமிழ் மக்கள் சிந்திக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தீர்வுக்கான கோட்பாட்டில் தீர்வுக்கான அடிப்படை விடயங்கள் தாயகம், தேசிய சுயநிர்ணய உரிமையாகும். தாயகம், தேசிய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தான் தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.
அதுதான் தமிழ் மக்களின் இலட்சிய கனவாகவும் இருக்கின்றது. தமிழ் மக்களின் எதிர்கால அரசியலும் தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமையிலிருந்துதான் கட்டமைக்கப்பட இருக்கின்றது. அந்த கோரிக்கையை சிங்கள மக்கள் புறக்கணித்து விட முடியாது. தமிழர்களின் தேசிய பெருந்தலைவர் பிரபாகரனின் மறைவுக்கு பின் சுயாட்சி பற்றி தமிழ் மக்கள் சிந்திக்கின்றார்கள். சமஷ்டி பற்றியே தமிழ் மக்களின் வேண்டுதல்கள் இருக்கின்றது. இலங்கை தீவுக்குள் தமிழ் தேசியம் பற்றி பேசுவது இலங்கை அரசியலமைப்புக்கு முரணாக அமையாது. சுயநிர்ணயம் பற்றி பேசுவது அரசியலமைப்புக்கு விரோதமான விடயமும் கிடையாது. ஆனால் இலங்கைக்குட்பட்டு அரசியல் செய்யும் எந்தொரு குழுவோ அல்லது கட்சியோ அரசியலமைப்பின் 6வது திருத்தத்தின் பிரகாரம் தனிநாடு கோர முடியாது. கோருவது தண்டனைக்குரிய குற்றம். பாராளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்கின்றார்கள் ஒரு இலங்கைக்குள் என்று. அந்த வகையில் ஒரு இலங்கைக்குள் தமிழ் மக்கள் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த இலங்கைக்குள் தமிழ் மக்கள் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற சித்தாந்தத்துக்குள் ஒரு நாட்டுக்குள் தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டின் அடிப்படையில் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் மக்கள் சிங்களவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பு 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும்படி கோருகின்றது. அதற்கு அப்பாலும் தமிழர்களுக்கு உரிமையை தர முயற்சிக்கும்படி வேண்டுகின்றது. 13வது அரசியல் திருத்தம் என்பது தமிழ் மக்களுக்கு திருப்திகரமான திட்டமா என்பது தமிழ் மக்கள் மத்தியில் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. 13வது அரசியல் திட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 13வது அரசியல் திட்டத்தை விடுதலை புலிகள் ஆதரித்தார்களை ஒழிய விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அதில் கையெழுத்திடவில்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் அப்போது விடுதலை புலிகளின் துணைத் தலைவராக இருந்த மாத்தையா அவர்களே கையெழுத்திட்டிருந்தார். பிரபாகரனின் உள்ளுணர்வு 13வது அரசியலமைப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. 13வது திருத்தத்துக்கு அப்பாலும் போகணும் என்ற கோரிக்கையே தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலும் முன்வைக்கப்படுகின்றது. ஆயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒருபடி மேலே சென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கயந்துருமார் பொன்னம்பலம் அவர்களை தலைமையாக கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அரசுக்குள் 2 தேசங்கள் என்ற கோட்பாட்டை தமது கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாடு 2 தேசம் என்ற கொள்கையின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழர்களுக்கு உயர்ந்தபட்ச அதிகபட்ச உரிமையை கோருகின்றார்கள். இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளுக்குள் தமிழ் மக்களுக்கு அதிக உரிமையை கோருகின்ற கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி அமைந்திருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தான் தமிழ் தேசியத்துக்கு மிகவும் வலுவான ஆதரவான ஒரு கட்சியாக தன்னை படம் பிடித்து காட்டியிருக்கின்றது. அந்த கட்சி கோருவது ஒரு நாடு 2 தேசங்கள். தமிழ் மக்களும் தனித்தேசமாக வாழ விரும்புகின்றார்கள். இலங்கை நாட்டுக்குள் வடக்கு கிழக்கு தனித்தேசமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் அவாவாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. தமிழர் உரிமைக்காக அதிகபட்ச உரிமை கோரிக்கையை முன்வைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு பின்னால் தமிழ் மக்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் அந்த இடைவெளி தீர்க்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தனி நாட்டை கோரவில்லை. அவர்களது கொள்கையும் 6வது திருத்தத்துக்கு உட்பட்டு ஓர் உச்சக்கட்ட கோரிக்கையாக தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கையாக இருக்கின்றது. அவர்களும் இலங்கை அரசியலின் 6வது திருத்தத்துக்கு உட்பட்டு இலங்கை நாட்டுக்குள் ஒரு தீர்வை எதிர்பார்க்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கையை 6வது திருத்தத்துக்கு உட்பட்ட குறைந்தபட்ச கோரிக்கையாகவே நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிக உரிமையை கோருகின்ற ஒரு கட்சியாக காணப்படுகின்றது. 13வது திருத்தத்தை குறைந்தபட்ச கோரிக்கையாக கூட கருத கூடாது என்பது தமிழர்களுடைய எண்ணக்கருவாக இருக்கின்றது. பல தமிழறிஞர்கள் 13வது திருத்தத்தை ஒரு குறைந்தபட்ச அரசியல் அபிலாஷைகளாகவே கருதுகின்றார்கள். இந்த 13வது திருத்தத்தில் காணி அதிகாரம் இல்லை, பொலிஸ் அதிகாரம் இல்லை, வெளியுறவு கொள்கைக்கான அதிகாரங்கள் இல்லை, வெளிநாடுகளுடான உறவுகளை மேற்கொள்வதற்கான அதிகாரங்கள் இல்லை. இவற்றை தமிழ் மக்கள் கோருவது தமிழ் தேசியத்திற்கு ஒரு
தனித்துவமான சுயநிர்ணய உரிமையுடன் ஆட்சியை கோருவதற்கு சமனாக இருக்கின்றது. தேசியவாதம் என்பது கலாச்சாரம், மொழி, இனம், மதம், அரசியல் இலக்குகள் அல்லது ஒரு பொதுவான மூதாதையர் மீதுள்ள நம்பிக்கை போன்ற பகிரங்கப்பட்ட குணாதிசயங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசிய அடையாளத்தை உருவாக்குவதற்காகவும் பாரம்பரியத்துக்குமான நோக்கு நிலையை கொண்டதாகவும் அமைகின்றது. தேசியவாதம் ஒரு நீண்ட வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு சமூகத்தின் ஒரு பண்பாடாக தோற்றம் பெறுகின்றது. அரசியல் அறிவியலில் பல அரசியல் விஞ்ஞானிகள் நவீன தேசிய அரசு மற்றும் இறையாண்மை என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு சமஷ்டி பற்றி பேசுகின்றார்கள். இன்று உலகம் பிரிவினையை விரும்பவில்லை, சமஷ்டி கோட்பாட்டையே ஆதரிக்கின்றார்கள். அரசியல் விஞ்ஞானிகள் தேசியவாதத்தின் கருத்தில் இந்த தத்துவார்த்த அடித்தளத்திலிருந்து அரசியல் பேச முற்படுகின்றார்கள். இலங்கை தீவிலும் நல்லரசு ஒன்று உருவாக வேண்டுமானால் சிங்களவரின் இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒற்றையாட்சிவாதம் சாத்தியமில்லை. ஒற்றையாட்சிவாதம் சாத்தியமில்லை என்று கூறுகின்ற அதேவேளை தமிழர்களுக்கும் தனிநாட்டுவாதம் சாத்தியமில்லை. ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அரசியல் குரல் யூடியூப் தளத்தினை பின்தொடருமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் ஊடக யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது அனைவரும் கூட்டிணைந்து தமிழ் தேசிய ஊடக அரசியல் பயணத்துக்கு பேருதவியாக அமையும். அதேவேளை பெல் பட்டினையும் அமர்த்துங்கள். அப்போது எமது பதிவுகள் குறுஞ்செய்திகளாக தங்களை வந்தடையும். எமது தளத்தினை உங்கள் தேசிய தோழர்களுக்கும் இன உணர்வாளர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அது தமிழரின் அரசியல் குரல் தளத்தின் ஊடக வளர்ச்சிக்கு எதிர்காலத்தில் பேருதவியாக அமையும் என நம்புகின்றோம். தமிழரின் அரசியல் குரல் ஓங்கி ஒழிப்பதற்கும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தளத்தை பின்தொடருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன். நன்றி, வணக்கம்.